ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் தீர்மானம் கொண்டுவர உள்ளது. மேலும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் 12 வயது மகன் பாலச்சந்திரன் உயிருடன் பிடிக்கப்பட்டு பின்னர் ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பான புகைப்படங்கள் இலங்கை அரசிற்கு நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. இத்தகைய நிலையில் ஈழத்தமிழர் விவகாரம் இந்தியாவிலும் முக்கிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அது இன்று மாநிலங்களவையிலும் எதிரொலிக்க இருக்கிறது. இலங்கையின் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக மாநிலங்களவையில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர கோரி எதிர்க்கட்சிகள் சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மைத்ரேயன், திமுக சார்பில் திருச்சி சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் டி ராஜா உள்ளிட்ட எம்பிக்கள் மாநிலங்களவையில் கடிதம் அளித்துள்ளனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வெங்கையா நாயுடு, சிவசேனா கட்சியின் சஞ்சய் ராட் ஆகியோரும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடிதம் சமர்ப்பித்துள்ளனர். இதையடுத்து இது தொடர்பாக இன்று மதியம் 12 மணி அளவில் மாநிலங்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெறும் என தெரிகிறது. பாராளுமன்றத்தில் இந்த தமிழக கட்சிகள் ஒன்றாக இணைந்து போராடி இந்திய அரசு அந்த தீர்மானத்தை நிச்சயமாக ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இலங்கை விவகாரத்தில் இந்தியா கடைபிடித்து வரும் நிலைப்பாட்டுக்கு அதிமுக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சியான திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது மத்திய அரசுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தத்தை கொடுக்கும் என கருதப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கூட்டணி அரசின் வெளியுறவு கொள்கை குறித்து எதிர்க்கட்சிகள் இன்று கடும் விமர்சனங்களை முன்வைக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதுகுறித்து அவையில் விளக்கம் அளிக்க கோரிக்கை விடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இலங்கை விவகாரத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. சென்ற முறை எந்த நிலையை எடுத்தோமோ அதே நிலைதான் இந்த முறையும் எடுக்கிறோம் என்று பாரத பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சென்று பார்த்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். ஜெனீவாவில் கடந்த முறை இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்ததை போல் இம்முறையும் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒருபுறம் இருக்க, அந்நாட்டுக்கு எதிராக இந்தியாவே தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இதனிடையே அமெரிக்கா கொண்டுவரவுள்ள தீர்மானத்தில் தெளிவான நிலைப்பாடு இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சர்வதேச சுயேட்சையான விசாரணை நடத்துவதற்கு உரிய திருத்தத்தை இந்தியா முன்மொழிய வேண்டும். இதற்கான வற்புறுத்தல் தான் இன்றைக்கு தேவை. இதைத்தான் இந்த விவாதத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டுமல்ல, இதற்கு ஆதரவாக மற்றவர்களையும் திரட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. இலங்கையில் மனிதகுலத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட போர்க்குற்றங்களுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் இந்தியாவின் நடவடிக்கை என்ன என்பது மாநிலங்களவையில் நடைபெறும் இன்றைய விவாதத்தின் மூலம் ஓரளவு தெரிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கணபதியுடன் ஆர் மணிகண்டன் மற்றும் அரியரீகன்.